ஹாய் ஹனீஸ், வெல்கம் டு பண்ணி ஃபேக்ஸ். ஐம் ஜியா. டுடே நம்ம சேனலில் 47க்கு ஒரு நியூ எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹனிபே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டது. மை லவ் பிடிஎஸ் அண்ட் பிளாக் பிங்க் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லேருந்து வந்தது. ஸோ ஓகேடா, என்ஜாய் பண்ணுங்க. இந்த எஃப்எஃபோட நேம் மாஃபியாஸ் குயின். உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு, ரொம்ப அழகாக இருப்பீங்க. காலேஜ் தேர்ட் இயர் போயிட்டுருக்கீங்க. அன்றைக்கி நீங்கள் காலேஜ் முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. ஏ வயன், உனக்கு ஒரு பெரிய இடத்துலேருந்து சம்மந்தம் வந்திருக்குடி. நீ மட்டும் ஓகே சொன்னேன்னு வையன், நம்மளோட எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போயிடும். மா, இப்போவே எதுக்குமா கல்யாணம்? நான் இப்போ தான் தேர்ட் இயரே படிக்கிறேன். என்ன வேலைக்கெல்லாம் போகணும்ல, எதுக்கு நீ இப்படி பண்ணுற? ஏய் என்னடி, ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு திருமறை காட்டிட்டு திரியிறியா? அந்த பையன் உன்னோட அழகை பார்த்து மயங்கி உனக்கு ஓகே சொல்லியிருக்காண்டி. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? இவன் என்னோட அழகை பார்த்து மயங்கினா எனக்கு என்ன? நான் இதுக்கு ஓகே சொல்லலை, நீ போய் சொல்லு. என்ன இருந்தாலும் வயன், உன்னோட அப்பா இறந்ததுக்கப்புறம் உன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்திருக்க. இந்த அம்மாவோட சொல்லுக்கு ஒரு மரியாதையே இல்லாமல் பண்ணிட்டேல்ல. சரி, நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்கிறேன், ஃபோன் பண்ணி சொல்கிறேன். எனக்கு என்னோட பொண்ணுக்கு உங்களை பிடிக்கல, அதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறேன். உன்னால தான் எல்லா கஷ்டமும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே ஃபோன் எடுக்க போக, சரி சரி கல்யாணத்தை பண்ணி தொலைகிறேன், ஓகே சொல்லி தொலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கோவமாக சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. இந்த நேரத்தில் எவா அது? லிஷா. ஹலோ. ஏய் வயன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நாளைக்கு நாளைக்கு என்ன? நாளைக்கு காலேஜில் ஸ்பெஷல் டே இருக்குது. ஸோ எல்லாருக்கும் விருப்பமான ட்ரெஸ்ஸஸாக போட்டுட்டு வரலாமா? இப்போ தானே மெசேஜ் வந்துச்சு. நாளைக்கு என்னால் காலேஜுக்கே வர முடியாது. என்னடி சொல்கிற? நாளைக்கு எனக்கு மேரேஜ் ஆண்டி. ஏய் இன்னைக்கு கூட அழகாக சிரித்து பேசிட்டு உட்காந்துட்டு இருந்த, நாளைக்கு உனக்கு மேரேஜுங்கிற விஷயத்த சொல்லவே இல்லையே. எனக்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தாண்டி தெரியும். கடுப்பாக இருக்கு லிஷா. என் அம்மா கிட்ட எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், எனக்கு மாப்பிள்ளை பார்க்காதீங்க பார்க்காதீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு. தரித்திரியை என் தலையிலேயே சுற்றிட்டு இருக்குது. அவன் வந்து வந்து அவளை கொடுங்க அவளை கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இன்னைக்கு வேற ஓவராக அழுது ட்ராமா பண்ணிட்டு இருக்குது. பிளாக்மெயில் பண்ணுறாங்கடி என்ன. ஏ வயன், ஆனாலும் நீ ரொம்ப பாவம்டி. உன்னோட பர்மிஷனே இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. பாத்தியா லிசா, நீ இங்கே வந்து பிறந்திருக்கணும், அப்போ உனக்கு என்னோட கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். சரிடி சரிடி, அழுவாத. நான் காலேஜில் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி நாளைக்கு உன்னோட மேரேஜுக்கு வரேன். சரி. வேணாம், நீங்கள் ஸ்பெஷல் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஏதோ ஒரு புதக்குழியில் போய் உள்ள போகிறேன், அதை வேற பார்த்து நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுட்டு. நீங்கள் காலேஜ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்குறேன். சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கால் கட் பண்ணுறா. அப்போ உங்கள் அம்மா ஓடி வராங்க. ஏன் அவங்க ஓகே சொல்லிட்டாங்கடி, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? ஐயோ என் தங்கம், உன் வாயில் சர்க்கரை அள்ளி போட. ஐயோ, நான் வேற என்ன சொல்லுவியோ ஏது சொல்லுவியோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பார்த்தா எப்படியோ ஓகே சொல்லிட்டேன். என் செல்லம், நாளைக்கு உனக்கு காலையில் கல்யாணம், இன்னைக்கு ராத்திரியே உன்னோட துணி அதெல்லாம் வந்துடும். சரியா? எல்லாத்தையும் ஒருக்கா ட்ரையல் பார்த்துட்டு வச்சிரு. நாளைக்கு போட்டுக்கலாம். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. அப்படியே எழுந்திரிச்சு கண்ணை கசக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. மா, ஒரு காஃபி கொடுமா. ஏய் சீக்கிரம் எந்திரிடி, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆரம்பிச்சிரும். மா என்னம்மா நீ வேற. இப்போ பாரு 4 மணி தான் ஆகுது. 10 மணிக்கு தானம்மா போகலாம், இரு. ஏய் பொண்ணுங்களுக்கு அழகு வேலை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவே போய் குளிச்சு ரெடியாகு. நீ ரெடியான உடனே காஃபி தன்னால் வரும். மா, இந்த குளிரில் யாராவது குளிப்பாங்களா? என்னாலெல்லாம் முடியாது. இப்படியே வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறேன். அடியே லூஸ் மாதிரி பேசாதடி, உனக்கு இன்னைக்கு கல்யாணம். அது எனக்கு தெரியுது. கல்யாண பொண்ணு குளிக்காமல் போய் நின்று எதுக்கு? சிச்சி, போய் குளிச்சுட்டு வா. மா, காலேஜ் ஃபர்ஸ்ட் டேக்கே நான் குளிச்சுட்டு போனதில்லை, நீ என்ன கல்யாணத்துக்கு கர்மாதிக்கெல்லாம் குளிச்சுட்டு வான்னு சொல்கிற? மொயன், ஒழுங்கா குளிச்சுட்டு வர. இல்லைன்னா கல்யாணம் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டியா? இப்படியெல்லாம் இல்லை, குளிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ரெஸ்ட் ரூமில் தள்ளி விட்டா அவங்க லாக் பண்ணிடுறாங்க கதவை. மா, டோரை ஓப்பன் பண்ணுமா. நான் கதவை பூட்டி வைக்கிறேன். உன்னை அலங்காரம் பண்ணுறதுக்கு பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. குளித்த உடனே ஒரு குரல் கொடு, அவங்களெல்லாம் உள்ளே அமுச்சு வைக்கிறேன். மா, குளிச்சுட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஓ, என்னத்த செய்யறது? ரிஷா கிட்ட ஒரு வார்த்தை கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா அதுக்கும் வழி வைக்க மாட்டாங்க போல. ஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குளிச்சுட்டு உங்கள் அம்மாவை கத்தி கூப்பிடுறீங்க. அப்போ உங்களை டோர் ஓப்பன் பண்ணி விடுறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காடுறீங்க. அப்போ பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வர நீங்கள் இருந்துட்டு, மா யார் மாவங்கெல்லாம், இவங்களெல்லாம் எதுக்கு இப்போ? ஏய் அதெல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்திருக்கவங்க.
உன்னை நல்லா அலங்காரம் பண்ணி விடுவாங்க, அப்படியே அசராமல் இரு, என்ன உனக்கு காஃபி எடுத்து வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அவங்களும் உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வந்தா உங்கள் அம்மாக்கே உங்களை பார்த்ததும் அப்படியே இது ஏன் பொண்ணா அந்த மாதிரி இருக்கு. என்னடி ஒயன் இவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க, யோபா ரொம்ப அழகாக இருக்கடி. சரி காலைல எதுவும் சாப்பிடல, நீ சாப்பிட்டுட்டு போகலாம். சரிப்பா நீங்கள்லாம் வெளியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், பொண்ணை சாப்பிட வச்சு கூட்டிகிட்டு வரேன். சரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா ஒரு பிளேட் நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வைக்க, சும்மா எனக்கு கல்யாணமா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டுட்டு அங்கே நின்று என்ன தூங்க சொல்றியா? ஈ கொஞ்சமாக சாப்பிடுடி, எதுக்கு இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்லிட்டு. இவ்வளவும் எடுத்து வச்சதுல எல்லாம் ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா நீ மயங்கி கியங்கி விழுந்துடக்கூடாதுல்ல. பெரிய இடத்து கல்யாணம், நீ சாயந்தரம் வரைக்கும் அப்படியே நின்றுட்டே இருக்கணும், எவ்வளோ சொந்தக்காரங்க வருவாங்க, அப்போ நீ நிற்கணும்ல, அதுக்கு தான் இது எல்லாம். மா அங்கேயும் ஃபுட்டு தருவாங்க, அதை நான் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ கொஞ்சோடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. அங்கே வெட்டிங் ஹாலில் எல்லாருமே அரேஞ்ச் ஆகியிருக்காங்க. உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி நீங்கள் இப்போ தான் மேரேஜுக்கு ஓகேவே சொல்லியிருந்திருப்பீங்க, நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே இந்த பேச்சை எடுக்கிறது. ஸோ நீங்களும் அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு ரூம் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அப்போ ஃபாதர் அப்படியே பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்களும் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுறீங்க. உங்கள் 2 பேர்த்து கையிலையும் ரிங்கையும் கொடுத்து உங்ககிட்ட ஃபஸ்ட்டு போட்டு கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, என்னடி யோசிக்கிற, போடு. அம்மா என்னடி போடு அப்படின்னு சொல்லிட்டு க்ரூமோட மூஞ்ச நீங்கள் பார்க்குறீங்க. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு உங்களோட கவுனை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. அப்போ எல்லாருமே உங்களை அப்படியே பிடிக்க உங்கள் பின்னாடியிலேருந்து ஓடி வர நீங்கள் நிற்காம அப்படியே ஓடிட்டே இருக்கீங்க. இப்படியே நீங்கள் ஓடி மெயின் ரோடு வரைக்கும் வந்துடுறீங்க. ஐயோ இங்கே என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் திரும்பி பார்த்தா அவ்வளோ வெறிகொண்டு எல்லாரும் உங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யோசிக்காமல் அப்படியே நடு ரோட்டில் ஓடிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஓடிட்டுருக்கும்போது ஒரு வேன் வந்து உங்கள் மேலே இடிக்குது. அப்படியே நீங்கள் கீழே விழுந்து அன்கான்ஷியஸ் ஸ்டேட் போயிடுறீங்க. ஸோ இந்த வேன்லேருந்து 3 பேர் இறங்குறாங்க. என்னடா கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு, கையில் பாடுறா ரிங் இல்லை. ரிங் இல்லை, ஆமாம், அப்போ பொண்ணுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அதான் ஓடி வந்திருக்கா. தூங்குங்கடா, மேன்ஷனுக்கு தூக்கிட்டு போவோம். டே சொன்னால் கேளுங்கடா, அவன் வேற அந்த ஆட்டம் ஆடுவான், வேணாம், கொண்டுட்டு போனால் வேற பெரிய பிரச்சனை ஏதாவது ஆகிட போகிறதுடா. டே விட்டு தள்ள, அதெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணிக்குவோம். ஃபெஸ்டிவலை வேனில் ஏற்று. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்களை தூக்கி வேனில் போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அங்கே வந்து பார்த்தா அங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் நடந்த மாதிரி இருக்குது, பட் உங்களெல்லாம் அங்கே காணும். அப்போ அவங்களும் இங்கே வெட்டிங் ஹாலுக்கே திருப்பி வந்துடுறாங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, ஐயோ அவள் சொன்னா, முதல்லையே சொன்னா இந்த கல்யாணம்லாம் வேணான்னு, நான் தான் கேட்கவே இல்லை. இப்போ என்ன ஆச்சோ என் பொண்ணுக்கு, மொத்தமாக காணாமல் போயிட்டா, யார் தூக்கிட்டு போனான்னு தெரியல. தம்பி ஏதாவது பண்ணி என்னோட பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுப்பா. சரி ஆண்டி, நீங்கள் எதுக்கும் பேனிக் ஆகாதீங்க, நான் எல்லா இடத்துலையும் சொல்லி தேட சொல்கிறேன். ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே நைட்டும் ஆகுது. நீங்கள் அப்போ தான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களை ஒரு சேரில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஐயோ இது என்ன இடம், லாஸ்ட்டாக வெட்டிங் ஹால்லேருந்து ஓடுனேன், ஏதோ ஒரு வேன் வந்து இடிச்சிச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்லையே, இது என்ன இடம்னு வேற தெரியல. சுற்றி என்ன இது, பிக் பாஸ் மாதிரி ஏதாவது ஷோக்கு தூக்கிட்டு வந்துட்டானுங்களா? ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு, கட்டி வேற வச்சிருக்காங்க. ஐயோ யாராவது இருக்கீங்களா? எனிபடி இஸ் தேர்? ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. யாராவது இருந்தால் தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. நான் வந்து பாவம், என்னை எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுல்ல, கெட்டியெல்லாம் வச்சு, ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை யாராவது காப்பாற்றுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லாத ரூமில் நீங்கள் மட்டும் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏதோ கூட்டமாக நிறைய பேர் நடந்து வர மாதிரி உங்களுக்கு சவுண்ட் கேட்குது. ஐயோ ப்ரெஸ்ஸு மீடியான்னு சொல்லிட்டு யாராவது தூக்கிட்டு வந்துட்டாங்களா? நிறைய ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஐயோ வயந்தி செத்த, அம்மாக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா பாவம் அம்மா. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, ஐயோ எனக்கு வேற அழுக வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லிட்டரலி க்ரை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ சடனாக இந்த டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா 6 பேர் வந்து நிற்கிறாங்க உங்கள் முன்னாடி.
யார் நீங்கள்லாம்? யாரு? யார் நீங்கள்லாம்? எதுக்காக என்னை இங்கே தூக்கிட்டு வந்தீங்க? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் பெரிய படக்காரியெல்லாம் இல்லை. நான் ரொம்ப பாவம். நான் பேசாமல் எனக்கு புருஷனை போகிறவங்கிட்ட இருந்து உங்களுக்கு எவ்வளோ வேணால் படம் வாங்கி தரேன். ப்ளீஸ் என்னை மட்டும் விட்டுருங்க இங்கேருந்து. நான் ரொம்ப பாவப்பட்ட பொண்ணு. என்கிட்ட எதுவுமே இல்லை. பாருங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க நெக்கு தென் ஹேண்ட்ஸில் எல்லாம் இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. இதெல்லாம் என்னோடது இல்லை, என்னோட புருஷன் வீட்டில் உள்ளது. இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். ஐயா, எங்களெல்லாம் பார்த்தா இதுக்காக ஒன்று தூக்கிட்டு வந்த மாதிரி உனக்கு தெரியுதா? அப்போது வேறு எதுக்கு? அதெல்லாம் இல்லை. நீங்கள்லாம் யார்? பார்த்தா எப்படி தெரியுது? ஒரே யூனிஃபார்மில் இருக்கிறத பார்த்தா டான்ஸ் ஆட போயிட்டுருக்கீங்களா? ஆமாம், பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ண போயிட்டுருக்கோம். மாஃபியாஸ் நாங்கள். கொரியன் டாப் மாஃபியா கேங்கில் ஒரு கேங் எங்களோடது. இப்போ என்னை எதுக்கு இங்கே தூக்கிட்டு வந்திருக்கீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணலை. நான் எதுவுமே பண்ணலை. ஒரு வேளை பண்ணுறதா இருந்தால் அவர் தான் பண்ணியிருந்திருப்பாரு. நான் அவர்கிட்ட போய் பேசி உங்களுக்கு என்ன செட்டில் ஆகணுமோ எல்லாத்தையும் தந்துடுறேன். என்னை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ். நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எங்களுக்கும் தெரியும். ஆமாம், உன் பேர் என்ன? அதெல்லாம் எதுக்கு? பேர் கேட்டால் பேரை மட்டும் சொல்லு. கன் எடுத்து மண்டையில் வச்சு ஒரு புல்லட்டை இறக்குறேன்னா ஒரே அடியாக மேலே போயிடுவேன். அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. வயன். வயனா? சர்னே மீன் வயன். டேய் யுங்கி, உன்னோட பேரை வச்சிருக்கா சர்னேமா? சீ வாயமோடு. டேய் ஜங்குக்கா, அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்து கொடுறா. இவளோட தலையிலேருந்து நிறைய பிளட்டு வந்திருக்குல்ல, மருந்து போடணும்ல. டேய் ஜிமினா, ஓவரா வலியாத. டாக்டர் வேலைலாம் நீ பார்க்க வேணாம் என்ன? ஜேகே, அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வா. அவளுக்கு நம்ம வந்ததுலேருந்து மருந்து கூட போட்டு கொடுக்கல. வலிக்குதா என்ன? ரொம்ப வலிக்குது. வலிக்குதா? டேய், அப்போ போட்டு கொடுக்க வேணாண்டா. டே கொஞ்சமாவது ஜென்யூனாக நடந்துக்கோடா. பொண்ணுடா அவ. சரி சரி, இதோ பண்ணிட்டு போங்க. வலிக்குதா பேபி? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவராக இருக்கீங்க. என்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா? வெளியே தானே, எங்களோட எல்லாரோட வலையில் விழுந்ததுக்கப்புறம் தாராளமாக கூட்டிகிட்டு போகிறோம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு இங்கே எந்திரிச்சு வந்து நிற்க, தென் உன்னை பற்றி நாங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும்ல? ஆமாம், என்னோட பேர் ஜிம், சரியா? மறந்துடாத. என்னோட பேர் ஜிம். இவனோட பேர் யூங்கி, சரியா? யூங்கி. மின்யூங்கி உன்னோட சர்நேம் தான் வச்சுருக்கான். யூங்கி. இவனோட பேர் ஹாசோக். ஹாசோக். அதுக்கப்புறம் இவன் இருக்கா பார்த்தியா, இவனோட பேர் ஜங்குக். கொஞ்சம் அரகண்டாக தான் இருப்பான், பட் ரொம்ப நல்ல பையன்தான். ஜங்குக். அதுக்கப்புறம் இவன் ஜிமினா, இவன் தயாங்கா. ஓகே, எல்லாரையும் மறந்துடாத. மறக்க மாட்டேன். இவ்வளோ தானா? அப்போ நான் போகலாமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போகிறத பற்றியே பேசிகிட்டு இருக்க. உட்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போ இன்னொரு ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஐயோ, லிஸ்ட் இன்னும் முடியலையா? இன்னும் யார் வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்க. வெளியேருந்து நம்ஜுன் தான் இல்லை வந்துட்டு, டேய் இதுக்குடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இப்போ புதுசாக ஒரு கேஸ் வேற, இதை வச்சு ஓட்டுறதுக்குள்ள. டே கோவப்படாதடா. அதோட மூஞ்சா பாரு. இதை பாருதுன்னு நம்ம என்னதான் மூஞ்சா பார்த்து சைஸை பார்த்து என்னதான் பண்ணாலும் 1 day 2 day அதுக்கப்புறம் எல்லாம் டார்ச்சர் தாங்க முடியாமல் ஓன்னு உட்காந்து அழுவாடா. அதுக்கப்புறம் எல்லாம் சுட்டு தள்ளி போட்டு போக வேண்டிய அந்த ஒரு கோவம் வரும். ஸோ பாரு, இதெல்லாம் செட் ஆகாது, கேட்டுக்கோ. டேரி கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாத நம்ஜுன், நீ ஒரு லீடர். ஆமாம், நான் ஒரு லீடராக இருக்கிறதுனால உங்க எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பாரு, பொண்ணுங்களை நம்பினவன் என்னைக்குமே மேலே வந்ததா சரித்திரமே கிடையாது. இது வரைக்கும் நம்ம எந்த பொண்ணுகிட்டையும் விழாமல் இருக்கோம். அதான் நம்மளோட ப்ளஸ் பாயிண்டே. புரிஞ்சுதா நம்ஜோன்? அதான் இவனுங்க கிட்ட நானும் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இந்த ஜிம்னா வலிஞ்சு தள்ளிக்கிட்டு இருக்கான், ஜின்னதுக்கு சப்போர்ட் வேற. நான் சப்போர்ட் பண்ணதை நீ பாத்தியா ஜிகே? பார்த்தா மட்டும் சொல்லு.
டே ஒத்துடா, யோக்கிய மாதிரி பேசாத. டேய் ஜங்குகா, எதுக்கு இப்படி இருந்து கத்திட்டு இருக்க? தேங்கா, நீ பேசாத. எனக்கு தான் எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ என்ன புதுசா? ஏய், அவளோட மூஞ்சா பாரு, அழகா இருக்காடா. அழகா இருந்தா எல்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு விட்டுறணுமா? நாடா பேசிட்டு இருக்கீங்க, கோமயிர கிளப்புறீங்கடா. டேய், என்ன இருந்தாலும் ஒரு வாரம் கூட ஒருத்தியோட பாடியும் தாங்காது. 7 பேருக்கும் ஒருத்தின்னா இம்பாசிபிளான விஷயம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி இங்கேருந்து கத்திட்டு இருக்க. தயாங்க வந்துட்டு, இங்கே பாரு, 7 பேரும் ஒன்றுன்னு ஆயிடுச்சு அதானே? ஆ ஆ 7 பேருக்கும் ஒருத்தின்னா ஒன்றும் குறைஞ்சிடாது. டேய், நம்ம போட்ட அக்ரிமெண்ட் கடவுளே. டேய் இங்கே பாரு, அப்படி செட் பண்ணதுக்கும் ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு பொண்ணோட லவ் நம்ம 7 பேருக்கும் கிடைக்கணும்ல, அதுக்கு தாண்டா அப்படி செட் பண்ணது. அதெல்லாம் செட் ஆகாதுடா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. ஜெகே, நீ சும்மாரு, அந்த பொண்ணுக்கிட்ட ஃபஸ்ட்டு எதாவது பேசுவோம். ஏ பொண்ணு, உன் பேர் என்ன? இப்போ தான் சொல்லி முடித்தேன். எனக்கு தெரியாதுல்ல, சொல்லு. வாயன். வாயன். உனக்கு உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்கா? ஆமாம், நிறைய வருஷம் இருக்கணும்னு ஆசை இருக்கு. இங்கேருந்து போகணுமா இல்லை உயிரோட இருக்கணுமா? இங்கேருந்து போகணும். இங்கேருந்து போகணுமா? அப்போ உயிர் போயிடும், பரவாயில்லையா? வேணாம், அப்போ இங்கே தான் இருக்கணும் நீ. ஓகே. உனக்கு கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கு, அதுக்கெல்லாம் ஓகேனா இங்கேயே இருக்கலாம். இல்லைன்னா வெளியே போக மாட்டேன், உயிர் போயிடும். வேணாம், நான் கண்டிஷன்ஸுக்கு ஓகே சொல்கிறேன். சரி, கண்டிஷன் நம்பர் 1. 7 பேர் பார்த்தியா? அவங்க 6 பேரோட நேம் தெரியுமா? தெரியும். எல்லாரோட நேம் சொல்லி பார்ப்போம். ஜங்குக், ஜிமின், தயாங், அப்புறம் ஜின், யுங்கி, ஹசோக். என்னோட பேர் நம்ஜுன். சொல்லு. நம்ஜுன். நான் தான் லீடர். எனக்கு ஓரளவுக்கு பொறுமை இருக்கு. என்னோட பொறுமையை சோதிக்கக்கூடாது. இப்போ நான் கண்டிஷன் சொல்லுவேன், நோ சொல்லக்கூடாது. நோ சொன்னேன்னா இப்போது எங்களோட வேலையை நாங்கள் காட்டிடுவோம். சரி, கண்டிஷன் நம்பர் 1. நீ எங்கள் 7 பேரையும் லவ் பண்ணணும். எப்படி அதெல்லாம் முடியும்? நோ சொல்லக்கூடாது டெஜினா. சரி 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 ஓகே ஓகே. அப்புறம் எந்த காரணம் ஆனாலும் இந்த மேன்ஷனை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணக்கூடாது. சரி. அப்புறம் உனக்கு ஏதாவது திங்ஸு, நாளை ஏதாவது தேவைன்னா இங்கே 7 பேரில் ஒரு ஆள்கிட்ட சொல்லணும். சரி. எங்கள் 7 பேருக்கும் ஈக்குவலான லவ் கிடைக்கணும். ஒரு ஆளுக்கு கூடியும் ஒரு ஆளுக்கு குறைஞ்சும் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. 7 பேருக்கும் ஈக்குவலாக லவ் இருக்கணும். சரி. உன்னை வேலையெல்லாம் வாங்க மாட்டோம். வேலை செய்கிறதுக்கெல்லாம் மேட்ஸு அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. சரி. லாஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரு வீக்கில் எத்தனை டேஸு? 7 days. நாளைக்கு என்ன டே? சண்டே. அப்போது நாளையிலேருந்து ஒவ்வொருத்தர் கூடயும் ஒவ்வொரு நைட் இருக்கணும். ஜின். இருக்கேன். குட் கேர்ள். கண்ணுக்கு ரொம்ப பயப்படுவ போல. கண்ணை நான் பார்த்தது கூட இல்லை. சரி சரி சரி, பிரச்சனையே இல்லை. உனக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தால் சொல்லு. கண்டிஷன்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. அம்மா 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 எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். வீட்டில் எல்லா இடத்தையும் நான் தான் பெரிய பொண்ணாகி படித்து வீட்டை பார்த்துக்கணுன்னு அப்பா எப்பவும் சொல்லுவார். ஆனால் அப்பா பாதியில் இறந்து போயிட்டார். இப்போ வீட்டை கவனிச்சிக்க யாருமே இல்லை. அதனால் செக்யூரிட்டி வேணுமா வீட்டுக்கு? செக்யூரிட்டியெல்லாம் வேணாம், கொஞ்சம் கேஷ் இருந்தால் அம்மாவுக்கு. கேஷ் கொடுக்கணுமா? சரி, ஜெகே செட்டில் பண்ணிடுறா. சரி நம்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே அப்படியே வெளியே போக, அவர் தான் கேஷ் மினிஸ்டரா? வாய் கொழுப்பு. எதுவும் இல்லை. அப்படியே உட்காந்துட்டு, எல்லாம் வெளியே போவோம், இவளுக்கு ஒரு ரூம் கொடுத்துரு. திமின்னு இது உன்னோட தான். அப்புறம் வலிஞ்சு கிழிஞ்சிட்டுக்கெல்லாம் தெரியாது என்ன
அப்புறம் ஜேகோப்பு இவளுக்கு ஏதாவது திங்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு எதாவது தேவைன்னா எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு. நாளையிலேருந்து உன்னோட லைஃப் நியூவாக இருக்கும். ஓகே பேபி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பூனை மாதிரி நம்ஜனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஓகேடா, இதோட இந்த பார்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் போடுறேன். பாய்.